Hello everyone, Build with Innovation லேருந்து நான் தயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னா என்ன, புதுசாக சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அப்புறம் வந்திருக்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை எப்படி பெண்டிங்லேருந்து கம்ப்ளீட்டடாக மாற்றணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்மின் பேனலில் லாகின் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்ட உடனே சைடில் மெனு இருக்கும் இல்லையா, அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் காட்டும். அது பக்கத்தில் ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. ஒன்று சர்வீஸ் ரிக்வெஸ்ட், இன்னொன்று சர்வீசஸ். ஸோ இதில் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவ்னு இருக்க பட்டன் ஆன் பண்ணணும். ஆஃபில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே நிறைய சர்வீஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேலே ஆட் நியூ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் காட்டும். ஸோ உங்களோட சர்வீஸ்க்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும். ஸோ ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் அப்படின்றது என் சர்வீஸோட பேர். இதுக்கு நம்ம ஒரு பேனர் இமேஜை அப்லோட் பண்ண போகிறோம். அந்த இமேஜோட சைஸ், அதாவது அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைஸில் இருக்க இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பேனர் இமேஜ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டேன், ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாலிசின்னு எழுதிக்கலாம். ஸோ நேம் முடிஞ்சது. அடுத்து டெஸ்கிரிப்ஷன்னா உங்களோட சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றின டெஸ்கிரிப்ஷன், எதாவது டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் டைப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் மேலே இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு அதை போல்டாக கேட்கலாம், இல்லை சைஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வேணால் பெருசாக கேட்கலாம். ஸோ நான் இன்னும் பெருசாக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் பெருசாக கேட்கலாம். அதை நீங்கள் இப்படி சைடில் அலைன் பண்ணணுன்னாலும் மாற்றிக்கலாம். மேலே இருக்க இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, எது வேணுமோ அது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்று நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு இமேஜ் மேண்டேட்ரி அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஒரு இமேஜ் ஒன்று, அதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரெஸ்பான்ஸுன்றது கொடுக்க முடியும், இது ஆனில் இருந்தால். ஸோ மேண்டேட்ரி அப்படின்னா கண்டிப்பாக தரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ரெஸ்பான்ஸுன்றது ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்வீசஸை நீங்கள் எல்லா நாளும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட நாளில் மட்டும் நீங்கள் அதை உங்கள் சர்வீஸ் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லை ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் சில டைம் டேட் செட் பண்ணிக்கலாம். அதுதான் சர்வீஸ் ஷெட்யூல். அடுத்து மேக்கிங் சர்வீஸ் ஷெட்யூல் மேண்டேட்ரி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சர்வீஸ் ஷெட்யூல் இந்தந்த நாளில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பட்டன் ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் இல்லை உங்கள் யூசர்ஸ் ஏதாவது அவங்க உங்கள் சர்வீஸ்க்கு ரிப்ளை பண்ணுறாங்களோ இல்லை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு சில நாட்களில் மட்டும்தான் அதால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பட்டன் நம்ம ஆனில் வைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸ்க்கு நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் தரோம். ஸோ ஒரு வாரத்தில் எத்தனை நாள், நான் 4ன்னு தரேன். ஸோ நம்ம இப்போது இந்த எந்தெந்த நாளில் மட்டும் நம்ம சர்வீஸ் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது செலக்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிங்க் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 நாளில் நான் சர்வீஸுன்றதை ரிக்வெஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கு நம்ம டைமும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் காலையில் ஒரு 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலையில் ஒரு 9 மணிலேருந்து, அதே போல் என் டைமும், அதாவது எத்தனை மணி வரைக்கும் சர்வீஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ சாயங்காலம் ஒரு 7 PM வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த டைமிங்ஸ் காட்டுது. அடுத்து இந்த SEOன்றது நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதை சேவ் பண்ணிக்கணும். ஸோ சர்வீஸ் டீட்டெயில்ஸ்ன்றது சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசின்ற சர்வீஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம என்றைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோன்ற டேட் கூட இங்கே காட்டுது. ஸோ இவ்வளோ தான் சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம ஆல்ரெடி இருக்க சர்வீஸை பேக் போயிட்டு சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்க சர்வீஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இங்கே பெண்டிங்னு ஒரு டேப் இருக்குது, கம்ப்ளீட்டட்னு ஒரு டேப் இருக்குது. பெண்டிங் இருக்க டேப் வந்து நம்ம இதுவரையும் பார்க்காத சர்வீசஸ், அதாவது நமக்கு வந்திருக்க ரிக்வஸ்ட் நம்ம இதுவரையும் ரெஸ்பாண்ட் பண்ணாதது. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வேறு காட்டுறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் அவங்களோட பேர் இருக்குது, கஸ்டமர் பேர், அவங்களோட ரிக்வெஸ்ட் டேட் இருக்குது, அப்புறம் டீட்டெயில்ஸில் அவங்க தேங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் வந்து ஒரு QR கோட் மாதிரி இருக்குது. இதுதான் அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறது. இந்த ரிட்டன் அண்ட் ரீஃபண்டுக்கு அவங்க பண்ணியிருக்க ரிக்வெஸ்ட். கம்ப்ளீட்னு நம்ம இங்கே ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிக்வெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ ஓகேன்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது கம்ப்ளீட்க்கு மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணது. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த இமேஜ் தான் அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை நம்ம எப்படி பெண்டிங்லேருந்து கம்ப்ளீட்டடாக மாற்றணும், புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.